ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரம்யாவுக்கு இல்லை உண்மையவே தெரிஞ்சுட்டு ஐஸ்வர்யாக்கிட்ட போயிட்டு நீங்கள் யார், எதுக்காக அதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் கார்த்தியோட 2வது அண்ணி, கார்த்திக்கும் தீபாவுக்கும் செட்டே ஆகலை. தீபா வந்துட்டு சுத்தமான மக்கு, ஆனால் கார்த்தி வந்துட்டு அப்படி இல்லை. கார்த்தி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய டேலண்ட்டுக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக்கு மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கார்த்திக் எழுதின மாதிரியான லெட்டர்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரம்யா வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. அப்பா கூட சொன்னாரே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாமல் இவங்க மாதிரி நம்ம சேர்ந்து தீபாவுக்கு பதிலாக நம்ம கார்த்திக்கு மனைவி ஆகிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டு இருக்கு ரம்யாவுக்கு. ரம்யாவோட மனசை மாற்றலான்னு ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனலி ரம்யா என்ன சொல்லிடுறாங்கன்னா, போதும் நிறுத்துங்க, உங்களை மாதிரி கேவலமான ஆளுக்குடா கிடையாது. தீபா என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவளுக்கு கண்டிப்பாக நான் துரோகம் பண்ண மாட்டேன். இதோடு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லைனா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா இங்கேருந்து ஐஸ்வர்யாவை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ரம்யா ரூமில் போய் உட்காந்து ஐஸ்வர்யா பேசுனது எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த ஐஸ்வர்யா சொன்னது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் தீபா என்னுடைய ஃப்ரெண்ட், தீபாவும் நானும் ரொம்ப நல்லா பழகிட்டோம். இப்போ போயிட்டு தீபாவுக்கு இப்படி செஞ்சால் கண்டிப்பாக அவளால் நம்மளை ஏற்றுக்கவே முடியாது. அவளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்? இப்போ நான் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கேன். பேசாமல் நாளை காலையில் நம்ம தீபா கிட்ட இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா தீபா கிட்ட போயிட்டு என்ன கேட்குறான்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டா. அவளுடைய ஃப்ரெண்டு ஹஸ்பண்டை அவள் யாருன்னே தெரியாமல் லவ் பண்ணிட்டா. ஆனால் இப்போது அது ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவள் விட்டுட்டு போக முடியுமா, இல்லை லவ்வுக்காக நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. இது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அவள் ஃப்ரெண்டுக்காக தான் நிற்கணும். ஏன்னா லவ் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செட் ஆகும். ஆனால் ஃப்ரெண்ட் எப்போவுமே ஃப்ரெண்டு மட்டும்தான். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு போயிடுறாங்க. ரம்யா வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம தீபாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் நிற்கணும், தீபாவுக்கு எதிராக நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுடைய மனசை மாற்றிடலான்னு சொல்லி அடுத்தடுத்து புது புது பிளானாக போட்டுட்ருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.